அவர் வந்து திமுகல உறுப்பினராகவும் இருக்காரு. திமுகவுடைய பல மேடைகளில் இந்த நபர் வந்து மா சுப்பிரமணியம், அப்புறமா துணை முதல்வர் சபாநாயகர் அப்பாவும் வந்து தம்பின்னு குறிப்பிடுற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு நபரை யாரோ மாதிரி அணிவகுப்பு நடத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நபர் இந்த வழக்கில் மட்டும் ஈடுபடலை, கைபேசி ஆராயும் போது பல குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கான். ஆள் கடத்தி, பெண்களை சப்ளை பண்ணுறது. இந்த பெண்ணுக்கு வந்து எஃப்ஐஆர் காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது. ஒரு விக்டிம் குற்றச்சாட்டுப்பட்டிருக்காங்க, செக்ஸுவல் அசால்ட்டுக்கு உள்ளாயிருக்காங்க. அவங்களுடைய பர்சனலை வந்து பாதுகாக்கிறது வந்து சட்டம் உறுதி செய்திருக்கு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, காவல்துறை இதை வெளியிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் காப்பியை ரிலீஸ் பண்ணது யாருன்றது மிகப்பெரிய ஒரு கொஷினாக இருக்கு. இன்னைக்கு அந்த நபர் வந்து நீதிமன்றத்தில் அழுதுருக்காங்க. ஞானசேகரன், எனக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க, எனக்கு வந்து குழந்தை இருக்கு, எனக்கு வந்து வயசான அம்மா இருக்கு. ஏண்டா நீ குழந்தைன்ற, நீ ஒரு 23 வயசு பொண்ணு, ஒரு குழந்தைய தானே போயிட்டு நீ கையை வச்சிருக்க? எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நீ சீரழிச்சிருக்கிற? உண்மையில் பல வழக்கு இருக்கு. அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க, ஒரு சாருக்கிட்ட நீ இன்டிமேட்டாக இருக்கணும், அவர்கிட்ட ஆசைக்கு இணங்கணும் அப்படின்னு அந்த நபர் சொன்னதை அந்த பெண்ணு புகாரில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சாருன்ற யாருன்ற கொஷின் இப்போ வரலும் கேள்விக்குறியாக இருக்குல்ல. யார் அந்த சார்? அரசியல்வாதியா இல்லை கல்லூரி பேராசிரியர்களா? பொள்ளாச்சி வழக்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்தது, நாங்கள் நீதி பெற்று தந்திருக்கிறோம், எங்கள் ஆட்சியில் நீதி தந்திருக்கோம் மார்த்தட்டிக்கிற இந்த திமுக இப்பொழுது இவங்க ஆட்சியில், அதுவும் இவங்களுடைய கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன், அதுவும் முக்கியமாக அவங்க வெளியேற அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம், தமிழச்சி தங்கபாண்டியனோட, அப்புறமா துணை முதல்வரோட எல்லாரோடையும் புகைப்படம் எடுத்துட்டு க்ளோஸாக தான் இருக்காங்க. அப்போது அந்த நபரை வந்து யாரோ ஒரு ஸ்ட்ரீட் பிரியாணி கடை வைக்கிற நபர் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் போய் சொல்லிட முடியாது. இது அரசியல் பின்புலம் கட்டாயம் இருக்குது. அரக்கோணத்தில் ஒரு பெண்ணு, திமுக நபர் தன்னை திருமணம் செஞ்சு எவ்வளோ பாலியல் பல பெண்களை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாங்க. ஐநாவரத்தில் ஒரு பெண்ணு, ஒரு மென்டலி சேலஞ்சு ஒரு பெண், அந்த பெண்ணு ஒரு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக. ட்ரெயினில் போக முடியல, ட்ரெயினில் போனால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பொறுக்கி வந்து ரேப் பண்ணி அந்த பெண்ணு குழந்தைய செத்து போச்சு. அப்போது மக்களுக்காக நீங்கள் ஆளக்கூடியவர்களாக இருக்கீங்களா? உங்களை எல்லாம் குறுநில மன்னர்களாக நினச்சிட்டு எல்லாருமே நினச்ச பெண்களை இழுக்கிறதும், பாலியல் பலாத்காரம் பண்ணுறதும், கல்வி நிறுவனங்களில் பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இந்த நாட்டில் நடந்துன்னு இருக்கு. அந்த ஆட்சிலையும் இதே தான் நடக்குது, இந்த ஆட்சிலையும் இதே தான் நடக்குது. காவல்துறை இதுக்கு ஆட்சிகளுக்கு சொம்படிக்கிறாங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு போலவே தமிழகத்தை உலுக்கிய இன்னொரு வழக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்த பாலியல் வன்கொடுமை. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகியுள்ளது. குற்றவாளி ஞானசேகரன் 11 பிரிவுகளின் கீழ் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். இந்த வழக்குக்கும் பொள்ளாச்சி வழக்குக்கும் உள்ள சம்பந்தம் மற்றும் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, இதன் தாக்கம், இது தொடர்பாக நம்முடன் பேச இருக்கிறார் வழக்கறிஞர் சவிதா முனுசாமி. வணக்கம். தீர்ப்பை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சுருக்கமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியும்? இப்படி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு கடந்த ஆட்சியில் மிகவும் அனைவரும் அறிந்த ஒரு பாலியல் வழக்காக பதிவானதோ, அதே போல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு மாணவி வந்து இரவு நேரத்தில் உணவுக்கு பின் தன்னுடைய ஆண் நண்பரோட கேம்பஸில் பேசின்னு இருந்திருக்காங்க. இதை பார்த்த ஒரு நபர் வந்து அந்த ஆண் நண்பரை அடித்து விரட்டிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை இழுத்துட்டு போகிறதும், அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதும், இந்த மாதிரி வன்கொடுமையில் ஈடுபட்டனால அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. அந்த பொண்ணோட கூட வந்த பையன் வந்து தாக்குதலுக்கு உள்ளாராகி அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு சிவியர் ஆயிருக்கான். அப்போ இந்த பொண்ணு மறுநாள் காலையில் என்ன பண்ணியிருக்கு, தூங்கி எழுந்து போயிட்டு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் என் கேம்பஸில் என்னுடைய ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தபோது ஒரு நபர் வலுக்கட்டாயமாக உள்ளே பூந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டை அடித்து விரட்டிட்டு என்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு புகார் கொடுத்த உடனே அங்கே இருக்கிற செல்ஃபோன் டவர், இந்த டைமில் என்னென்ன டவர்லாம் இருந்திருக்குன்னு இவங்க சைபர் கிரைம் உதவியோட பார்க்கும்போது சில ஆட்களுடைய நபர்களை நிறுத்தி அடையாளம் காட்ட சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணை. அப்போ காட்ட சொல்லும் போது இந்த ஞானசேகரன் என்ற நபர் வந்து இவர் தெருவோரம் பாதையோரம் பிரியாணி கடை நடத்துகிற ஒரு ஆள். இவருக்கு கேம்பஸ் உள்ள என்ன வேலை,
அது மீறி நுழைஞ்சிருக்காங்க. நுழைஞ்ச உடனே அந்த பெண்ணு இன்னொன்று முக்கியமாக பதிவு செய்கிறாங்க. என்கிட்ட தவறாக நடந்துக்கின அந்த நபர் வந்து ஃபோனில் இன்னொரு நபர்கிட்ட பேசுகிறாரு, அந்த சார் கூட நீ வந்து பர்சனலாக இன்டிமேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணாங்க, சார்னு பேசினாங்க, அது யாருன்னு தெரியல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணாங்க. அதனால் இந்த நபரை அடையாளம் காணப்பட்டு அடையாளம் அணிவகுப்படுத்தி இந்த நபர் தான் பண்ணாருன்னு அடையாளம் காட்டியிருக்காங்க. அந்த நபர் வந்து கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர். அவர் வந்து திமுகவில் உறுப்பினராகவும் இருக்கார். திமுகவுடைய பல மேடைகளில் இந்த நபர் வந்து அரசியல்வாதிகளோட, எடுத்துக்காட்டு மா சுப்பிரமணியம், அப்புறமா துணை முதல்வர் சபாநாயகர் அப்பாவும் வந்து தம்பின்னு குறிப்பிடுற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு நபரை யாரோ மாதிரி அணிவகுப்பு நடத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நபர் இந்த வழக்கில் மட்டும் ஈடுபடலை, கைபேசி ஆராயும் போது பல குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கான். ஆள் கடத்தி, பெண்களை சப்ளை பண்ணுறது ஆட்களுக்கு, உயர அரசியல்வாதிகளுக்கு, இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுடைய நெருக்கமாக இருக்கிறாருன்றது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான, இது மிகவும் அதிர்ச்சியா இருக்குது. அப்போ கல்வி நிறுவனங்கள்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா மாறிக்கொண்டிருக்கிறது வந்து மிகவும் ஆபத்தானது, கண்டிக்கத்தக்கது. அதுவும் பர்டிகுலர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல, கல்வி நிறுவனத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து அவர் குற்றம் தான் சாட்டப்பட்டிருக்காரு, குற்றவாளி கிடையாது அப்படின்ற வாதங்களை வந்து திமுக தரப்புல இருந்து ஊடகத்துல நிறைய பேர் விவாதிச்சாங்க. சோசியல் மீடியா டிஸ்கஷன் ஆச்சு. அந்த குற்றம் தான் சாட்டப்பட்டிருக்காரு, நிரூபிக்கப்படலைன்னு. அப்புறமா அந்த நபர் தான்ன்றது உறுதியான பிற்பாடு போன்ல வாங்கி பார்க்கும்போது பல சாட்சியங்களை அழிச்சிருக்கு. அப்படி நிறைய பெண்களோட ஆபாச படங்கள்லாம் அந்த போன்ல இருந்து இருக்குன்றத காவல்துறை பதிவு செஞ்சிருக்காங்க. இது பதிவு செஞ்ச பிற்பாடு வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல வந்து அந்த நபரை ஆஜர்படுத்துறாங்க. எந்த வழக்கறிஞர்களும் இந்த பாலியல் குற்றவாளிக்காக யாருமே ஆஜராகலை. அது ஆஜராகாத பிற்பாடு இவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டப்பணிகள் ஆணைக்குழு அணுகி எந்த ஒரு குற்றவாளிகளுக்கும் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை சொல்கிறதுக்கு சட்டம் வந்து உறுதி செய்திருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் அரசு தரப்பில் நியமிக்கப்பட்டு அவங்க தரப்பு வாதங்களை எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதோட தீர்ப்பு வந்து இன்னைக்கு வழங்குறதா நீதிமன்றம் சொல்லியிருந்தது. இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றவாளி இந்த நபர் தான், வேறு குற்றவாளிகள் யாருமே கிடையாது, இந்த நபர் தான். இதற்கான தீர்ப்பின் விவரங்கள், தண்டனைகள் வந்து வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும்ன்றத நீதிபதி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ வரல நடந்திருக்கு. இடையில உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பெண்ணுக்கு கல்வி கட்டணம் அண்ணா யூனிவர்சிட்டி வசூலிக்க கூடாது. ஏன்னா உங்களுடைய கேம்பஸ்ல இந்த பெண்ணுக்கு ஒரு செக்ஸுவல் அசால்ட் நடந்திருக்கு. அதற்கான பாதுகாப்பு சிசிடிவி கேமரா ஃபுல்லா ஆராய்ஞ்சிருக்காங்க. மற்றும் 100 சில்லற சிசிடிவி கேமரா அந்த கேம்பஸ் உள்ள இருக்கு. குறிப்பிட்ட அந்த பெண் இருந்த ஏரியாவில் மட்டும் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலைன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடா. இது பின்னணி கண்டிப்பா அரசியல் புள்ளிகள், மிகப்பெரிய புள்ளிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் இது உறுதி செய்யுது. ஏன்னா ஆதாரங்களை அழிச்சு முன்கூட்டியே அழிச்சிருக்காங்க. இல்லை ஆதாரங்கள் அந்த மாதிரி புனையப்பட்டதான்னு தெரியல. அங்கே ஒரு செக்ஸுவல் அசால்ட் நடந்தது, அந்த இடத்துல கேமரா ஒர்க் ஆகலைன்றத காவல்துறை தரப்பு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. இந்த நபர் வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல பிரியாணி விற்கிற நபர், உனக்கு என்ன அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல உனக்கு என்ன வேலை? ஒரு கொஷின். செகண்ட் வந்து இந்த நபர் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அந்த பையனை அட்டாக் பண்ணி அந்த பையன் வந்து இன்ஜூரி ஆயிருக்கு. அப்படி மூணாவது வந்து இந்த பொண்ணை வந்து மிரட்டி இருக்காங்க, இன்னொரு சாரோட நீ இன்டிமேட்டா இருக்கணும் அப்படின்னு. இப்போ வெளியே வந்த உடனே இந்த பெண்ணுக்கு வந்து எஃப்ஐஆர் காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது. அந்த எஃப்ஐஆர் அந்த பெண்ணோட பெயர், அந்த அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு உட்பட, அவங்க அப்பாவுடைய பெயர் உட்பட இது லீக் ஆகுது. இப்போது எப்படி ஒரு விக்டிமோட பர்சனல் விஷயங்கள், அவங்களுடைய ஒரு விக்டிம் குற்றச்சாட்டுப்பட்டிருக்காங்க, செக்ஸுவல் அசால்ட்டுக்கு உள்ளாயிருக்காங்க, அவங்களுடைய பர்சனலை வந்து பாதுகாக்கிறது வந்து சட்டம் உறுதி செய்திருக்கு. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, காவல்துறை இதை வெளியிட்டிருக்கு. இது பிஎன்எஸ் ஆக்ட் 72 படி 2 வருஷம் இதுக்கு சிறை தண்டனை. எஃப்ஐஆர் காப்பியை ரிலீஸ் பண்ணது யாருன்றது மிகப்பெரிய ஒரு கொஷினாக இருக்குது. அப்படி ஒரு கொஷின் இருக்கும் பொழுது வாண்டடாக வந்து மாநகர ஆணையர் வந்து அருண் அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இது வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம், இது நாங்கள் அது போய் பதிவேற்றம் ஆகிறதுக்குள்ளே அது யாரோ வந்து டவுன்லோட் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா காவல்துறை தான் அவ்வளோ பலவீனமாக இருக்குது, உங்களது ஹேக் பண்ணி பண்ணுற அளவுக்கு அவ்வளோ
ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நெட்வொர்க் சைட்ஸாக நீங்கள் வச்சுருக்கீங்க. எவ்வளவோ இருக்குது இன்னைக்கு. இன்னைக்கு வந்து சைபர் கிரைம்லாம் காவல்துறையெல்லாம் டச்சே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போது இவங்க வந்து அசால்ட்டாக அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து ஒரு பெண்ணை துரத்திட்டு போனாங்க 2 நபர்கள். அவங்க வந்து டிஎம்கே கொடி கட்டியிருந்தாங்க, ஆளுங்கட்சியோட கொடி கட்டியிருந்தாங்க. அந்த கொடி கட்டினதோன்னு அந்த திமுக நபர்கள் தான் அதை பண்ணியிருக்காங்க, அந்த பெண்களை விரட்டி இருக்காங்க அப்படின்றது ஊடகத்தில் மிகப்பெரிய விவாதமாச்சு. அந்த விவாதம் ஆன உடனே வாண்டடாக வந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வாண்டடாக வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறதும் இல்லாமல் அவங்க வந்து ட்ரோலில் ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த கொடியை, ரூலிங் பார்ட்டியோட கொடியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத ஒரு மொக்க ரீசனை சொன்னாங்க. அந்த மாதிரி ரீசன் தான் இது பின்னாடி இதுக்கும் இருக்கும். இந்த வழக்கையும் கூட என்ன சொன்னார் அப்படின்னா, ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளி, மற்றவங்க யாரும் குற்றவாளி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். வந்து கமிஷனர் வந்து சொல்றாரு. இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடான ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சமூகத்தில், அதாவது ஒரு வேலியே பயிரை மேய்ந்த கதை. போலீஸ் வந்து குற்றவாளிகளை பாதுகாத்துன்னு இருக்கு. ஒரு சிறைத்துறை அதிகாரி, ஓய்வு பெற்ற சிறைத்துறை அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு ஒரு பேட்டியில், கோபிநாத் எடுத்த பேட்டியில், அந்த நபர் வந்து சிறையில் இருக்கின்ற 90% பேர் வந்து குற்றவாளிகள் கிடையாது அப்படின்றாரு. அப்போது ஏழைங்கன்னா வெளியே வர முடியாது, அங்கே இருந்து தான் ஆகணும், அவங்கள யாரும் கொண்டு வர முடியாதுன்னு அப்படி கேஷுவலாக சொல்கிறாரு அந்த நபர். அப்போது இங்கே எல்லாருமே பணம் படைத்தவர்கள், இவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சுக்கிறாங்க. அதிகாரம், பதவி, பணம் இதை வச்சு தப்பிச்சுக்கிறாங்க. அவனுக்கு வந்து படியக்காரனாக இருக்கிற ஒரு எளியவனை வந்து சிக்க வைக்கிறது. இவன் எளியவன் சொல்ல முடியாது, இவன் அக்யூஸ்டு தான். பட் இவனை வந்து சிக்க வச்சுட்டு இவனுக்கு எல்லா சாக்கிற சௌகரியங்களும் பண்ணி கொடுப்பாங்க சிறையில். இதெல்லாம் வழக்கமாக எல்லா வழக்குகளையும் நடந்துட்டு இருக்குது. தைரியமாக உள்ளே போன்னு சொல்லியிருப்பாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் உன்னை வெளியே கொண்டு வரதுக்கான. இப்போ அந்த நபரோட பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கினாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த நபர் வந்து நீதிமன்றத்தில் அழுதுருக்காங்க, ஞானசேகரன். எனக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க, எனக்கு வந்து குழந்தை இருக்குது, எனக்கு வந்து வயசான அம்மா இருக்குது. ஏண்டா நீ குழந்தைன்ற, நீ ஒரு 23 வயசு பொண்ணு, ஒரு குழந்தைய தானே போயிட்டு நீ கையை வச்சிருக்க? எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நீ சீரழிச்சிருக்கிற? உண்மையில் பல வழக்கு இருக்கு. அந்த செல்போனை ஆராயும் போது 3, அதாவது சூமோட்டோவோட உயர்நீதிமன்றம் இதை அணுகுனாங்க. சூமோட்டோவோட வந்து இதுக்கு வந்து இந்த வழக்கை இவங்க சரியாக விசாரிக்க மாட்டேன்றாங்க, சிபிஐ என்கொயரி வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு தரப்பில் கோரினாங்க. இது மாநில அரசே விசாரிக்கும் அப்படின்னு. இதை நம்பாம தான் சூமோட்டோவோட ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நியமித்தாங்க. அந்த 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் தாக்கல் செஞ்சது தான் என்ற குற்றப்பத்திரிகை, இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை மீதான தண்டனை தான் 2ஆம் தேதி சொல்லப்படது தான் இருக்குது நீதிமன்றம் தரப்பில். இந்த ஒரு நபர் தான் தவறு செஞ்சுருப்பாரு, இந்த ஒரு நபர் தான் குற்றவாளின்றதை இன்னைக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. பப்ளிக் இது எப்படி ஏமாத்துற மாதிரி இருக்குது. அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க, ஒரு சாருக்கிட்ட நீ இன்டிமேட்டாக இருக்கணும், அவர்கிட்ட ஆசைக்கு இணங்கணும் அப்படின்னு அந்த நபர் சொன்னதான் அந்த பெண்ணு புகாரில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த சாருன்ற யாருன்ற கொஸ்டின் இப்போ வரலும் கேள்விக்குறியாக இருக்குல்ல. யார் அந்த சார்னு சொல்கிறாங்க. அந்த சார் யார்? அரசியல்வாதியா இல்லை கல்லூரி நிர்வாகத்தில் அங்கே வேலை செய்யக்கூடிய ஏதாவது பேராசிரியர்களா? அப்படின்ற பேராசிரியர்களாக இருக்கிறது. ஏன்னா பேராசிரியர்களை இவங்க காப்பாற்ற வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை, ஈஸியாக மாட்டி விட்டு போயிடுவாங்க. முக்கியமாக இது அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு திருப்திகரமாக இல்லை. அப்போது இந்த பொள்ளாச்சி வழக்கில் வழங்கப்பட்ட தண்டனை, ஆயுள் தண்டனை, அந்த தீர்ப்புக்கு அப்புறம் நீதிமன்றத்தின் பால் உள்ள நம்பிக்கை பொதுமக்களுக்கு அதிகரிச்சிருக்கு. பொதுமக்களுக்கு சட்டத்தின் மீதான, நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை மிகவும் குறைஞ்சின்னு வந்த சூழலில் இந்த தீர்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்தது. ஒரு எளியவனுக்கு கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் தான். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூண் வந்து நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்தில் இப்படியான ஒரு தண்டனை வழங்கப்பட்டது எல்லாருமே பொள்ளாச்சி வழக்கில் சந்தோஷப்பட்டாங்க. அப்போது பொள்ளாச்சி வழக்கை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்தது, நாங்கள் நீதி பெற்று தந்திருக்கிறோம், எங்கள் ஆட்சியில் நீதி தந்திருக்கோம் மார்த்தட்டிக்கிற இந்த திமுக இப்பொழுது இவங்க ஆட்சியில், அதுவும் இவங்களுடைய கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன், அதுவும் முக்கியமாக அவங்க வெளியேற அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம், தமிழச்சி தங்கபாண்டியனோட, அப்புறமா துணை முதல்வரோட எல்லாரோடையும் புகைப்படம் எடுத்துகிட்டு க்ளோஸாக தான் இருக்காங்க. அப்போது அந்த நபரை வந்து யாரோ ஒரு ஸ்ட்ரீட்டு பிரியாணி கடை வைக்கிற நபர் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் போய் சொல்லிட முடியாது. இது அரசியல் பின்புலம் கட்டாயம் இருக்குது. யார் அந்த சார்ன்ற கேள்வி எங்களை போன்றவர்களுக்கும் எல்லாருக்குமே இருக்குது. ஊடகத்துக்கும் இருக்குது, எங்களுக்கும் பப்ளிக்கும் இருக்குது. அது நீதிமன்றம் தான் அந்த 3 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதை கண்டறிஞ்சாங்களா,
இவங்க மட்டும் தான் குற்றவாளின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வருதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன இப்போ தண்டனை விவரங்கள் சொல்லப்படலை, என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சாகும்பறை ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு அது எல்லாத்துமே வரவேற்றாங்க. வந்து இப்போ இதில் இன்னும் தீர்ப்பு சொல்லப்படலை, என்ன தீர்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதில் பொதுவாக இந்த மாதிரி பாலியல் வழக்குகளில் கொடுக்கப்படுற தண்டனைகள் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அது பழைய பனிஷ்மெண்ட் தான் அப்படியே இருக்கு. மாற்றி அமைக்கணும். அப்போ இப்போ பிஎன்எஸ் ஆக்ட் எல்லாம் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த நபருக்கு வந்து 11 குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. 11 குற்றங்கள்னா ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக ஆசைக்கு இணங்க வைத்தல், வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யறது, அவங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கத்தில் ஈடுபடுறது, அப்புறமா ஆபாச புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்கிறது, ஆதாரங்களை அழிக்கிறது, அப்புறம் இந்த பெண்ணுடைய வீடியோக்களை வெளியிடுவதாக சொன்னது, இந்த பெண்ணை இன்னொரு நபருடன் ஆசைக்கு இணங்க சொல்லி கட்டாயப்படுத்தி அடிச்சது, இப்படி 11 பிரிவுகளில் இந்த நபர் மேலே ஒவ்வொரு பிரிவுகளையும் நம்ம எடுத்துக்கணும்னாலும் டோட்டலாக கணக்கு பண்ணாலும் என்னுடைய அசம்ஷன் என்னன்னா இந்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த இந்த ஒரு வழக்கு மட்டும் கிடையாது, இந்த நபர் மேலே பல வழக்குகள் இருப்பதாகவும் அந்த மொபைலில் பல ஆபாச வீடியோக்கள் சிக்கினதாக சொல்லப்படுது. பல ஆபாச வீடியோக்கள் சிக்கினாலும் காவல்துறை தரப்பில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். யாராவது புகார் கொடுத்தாதான் அது நீதிமன்றத்தில் வழக்காகி தண்டனை ஆகும். அவங்களா கண்டுபிடிச்சதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பதிவாகி இருக்கிற வழக்குக்கு இவங்க வந்து உரிய முறையில் கேஸ் நடத்தாமல் அந்த பாதிக்கப்பட்ட விக்டிமோட எஃப்ஐஆர் காப்பியை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு காவல்துறையோட மெத்தனை போக்கு. அதாவது இது காவல்துறையோட திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த பெண்ணை மிரட்டுவதற்காகவும் இது போல பல பெண்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தால் அவர்கள் வெளியே வந்து விடக்கூடாது என்பதற்காகவும் உளவியல் ரீதியாக மிரட்டப்படுறது. எப்படி இந்த பொள்ளாச்சி வழக்கில் அந்த நபர், அந்த திருநாவுக்கரசுன்ற நபர் வந்து தொடர்ந்து பதிவேற்றம் பாலியல் தொடர்பான வீடியோக்கள் ஒரு பெண் இந்த பிளர் பண்ணி பதிவேற்றம் பண்ணாங்களோ மிரட்டுறதுக்கு, மற்றவங்க வழக்கு கொடுக்கறதுக்கு வரக்கூடாதுன்னு, அதே போல் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த கிரைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போன வாரம் அரக்கோணத்தில் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு திமுக நபர் தன்னை திருமணம் செஞ்சு எவ்வளோ பாலியல் பல பெண்களை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாங்க. அப்போது இன்னும் பார்த்தா ஐநாவரத்தில் ஒரு பெண்ணு, ஒரு மென்டலி சேலஞ்சு ஒரு பெண், அந்த பெண்ணு ஒரு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக. அப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இது மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஊபியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பீகாரில் நடக்கிற மாதிரி தான் நடந்துருக்கு. தமிழகம் எங்கே? இங்கே பெரியார் மண், வண்டல் மண், கரிசல் மண், களிமண் அப்படின்றாங்க. எந்த மண்ணும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. இது பக்கா காவி மண், பக்கா சாதி வெறிவன், பாதுகாப்பு இல்லாத மண். இது பாலியல் சீண்டலுக்கு அன்றாட பெண்கள் பாதிச்சுன்னு இருக்காங்க. ட்ரெயினில் போக முடியல. ட்ரெயினில் போனால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு போதைக்கு அடிமையான ஒரு பொறுக்கி வந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணு குழந்தைய செத்து போச்சு. அப்போ எந்த இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி நான் ட்ரெயினில் போகிறேன்னா எனக்கு பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பே கிடையாது. நீங்கள் 8 மணிக்கு 7 மணிக்கு போங்க, பாதுகாப்பு கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனில் எந்த ஒரு லைட்டுங்களும் கூட கிடையாது. 7 மணிக்கு பாதுகாப்பு கிடையாது. யூனிட்டில் நீங்கள் போய் பாருங்கள், புறநகர் ரயிலில் நீங்கள் ஏறி பாருங்கள், 7 to 8 பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படியே திபுன்னு ஏறுறாங்க. கஞ்சா புழக்கம் சமூகத்தில் சர்வசாதாரணமாக இருக்குது. அப்படி கஞ்சாவில் அடிக்ட் ஆன நபர் தான் எல்லாவுடைய குற்றத்துலேயும் சர்வசாதாரணமாக ஈடுபடுறாங்க. சின்ன பசங்களாம் அந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்க. கஞ்சா இந்த ஆட்சியில் கட்டுப்படுத்தப்படல. அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய குற்றமாக ஆட்சியும் அதிகாரத்தையும் வைத்து கொண்டு நிறைய குற்றங்களில் இந்த மாதிரி ஈடுபடுறவங்கள அரசு காப்பாற்றுது. அதுக்கு காவல்துறையும் சப்போர்ட்டாக இருக்குது. விக்டிமோட ஆதாரங்களை வெளியிடுறது, மறைமுகமாக உளவியலாக டார்ச்சர் பண்ணுறது, அந்த பெண்ணோட விக்டிமோட ஆதாரத்தை வெளியிடக்கூடாது. வெளியிட்ட 2 ஆண்டு தண்டனை இருக்குது பிஎன்எஸ் ஆக்ட் 72 படி. அந்த நபர் யாருன்னு இன்னும் இவங்க சொல்லவே இல்லை. இவங்க வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம், யாராவது சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு கமிஷனர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் மாடல் பேசுகிறவங்க பெரியார் வழி வந்தவர்களாக பேசக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும்? அப்போது பிஜேபி ஆளுகின்ற ஒரு நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்படி நடக்குதோ அதே தான் உங்களுடைய திராவிட மாடல், பெரியார் மாடல் ஆட்சியிலும் நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களிடம் வேறுபட்டு நிற்கிறீங்கன்னு பார்த்தா எதுலையுமே இல்லை. 2 பேரும் நீங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் மாடல், பெரியார் இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இங்கே இந்த ஆட்சி வந்து முன்பு இருந்த ஆட்சியை விட இன்னும் போதை பழக்கம் அதிகரிச்சிருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு வழக்கறிஞராக இருக்கிறனாலும் ஒரு கள செயற்பாட்டாளராக இருக்கும்போது நான் இதை பார்க்குறேன், அன்றாடம் பார்க்குறேன். பல வழக்குகள், பல பேர் பாதிக்கப்பட்டவங்க நம்மக்கிட்ட வர்றாங்க.
பல பீப்புள் வந்து சொல்றாங்க. பல வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சின்னா பாதுகாப்பான ஆட்சிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொள்ளாச்சி வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் கூட நிறைய சம்மந்தங்கள் இருக்குது. அப்போ அதில் சம்மந்தப்பட்டவங்க வந்து அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவங்களோட தொடர்பில் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த வழக்குலேயும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறோட தொடர்பில் இருக்காங்க. அதுலேயும் இதே மாதிரி தான் ஃபோனில் எடுத்து மிரட்டி வந்து தொடர்ந்து வற்புறுத்தியிருக்காங்க. வந்து இதுலேயும் இந்த மாதிரி தான் ஃபோன் எடுத்து வற்புறுத்தியிருக்காங்க. அதுலேயும் குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்தது. அப்புறம் போராட்டங்கள்லாம் நடந்த பிறகு தான் வழக்கு இதாச்சுது. வந்து இதுலேயும் குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்தது. ஏன்னா அவரை முதல்ல கைது பண்ணாங்க, அப்புறம் விடுதலை பண்ணாங்க. திரும்ப அழுத்தங்கள் வந்த பிறகு திரும்ப கைது பண்ணாங்க. வந்து விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டார். அது இன்னைக்கு கூட எல்லாரும் இதை கேள்வி எழுப்பியிருக்காங்க. வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த 2 வழக்கையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது? ஆட்சிகள் மாறினாலும் மீதான அவலங்கள் மாறவில்லை, குற்றங்கள் மாறவில்லை. எல்லாமே எல்லா ஆட்சியும் ஒரே போல தான் இருக்காங்க. அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஆட்சின்றது வந்து இவங்க பெரிய குறுநில மன்னர்களா இவங்களை நினைச்சுன்னு இருக்காங்க. இது ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்களாட்சி, மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்டதுதான் நாட்டினுடைய ஜனநாயகம். அப்போ மக்களுக்காக நீங்க ஆளக்கூடியவர்களா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் குறுநில மன்னர்களா நினைச்சிட்டு எல்லாருமே நினைச்ச பெண்களை இழுக்கிறதும், பாலியல் பலாத்காரம் பண்றதும், கல்வி நிறுவனங்கள்ல பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இந்த நாட்டுல நடந்துன்னு இருக்கு. அந்த ஆட்சியிலும் இதே தான் நடக்குது, இந்த ஆட்சியிலும் இதே தான் நடக்குது. காவல்துறை இதுக்கு ஆட்சிகளுக்கு சொம்படிக்கிறாங்க. யார் ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடியவர்கள தான் இந்த காவல்துறை இருக்கு. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? யோகிமா வர்றாங்க இவங்க. ஒரு விக்டிமோட இதை ரிலீஸ் பண்றாங்க, பெயரோட ஒரு எஃப்ஐஆர் காப்பியை ரிலீஸ் பண்றாங்க. அதுல வந்து ஒரு விக்டிமை விட்டுட்டு வெளியே விட்டுட்டு காவல்துறை ஆணையர் வந்து உதவி பண்றாங்க போன ஆட்சியில அந்த பொள்ளாச்சி குற்றவாளிகளுக்கு. அப்போ இவங்க சொல்றாங்க பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் காப்பாற்றப்பட்டான். உங்க ஆட்சியில யாரு காப்பாற்றப்பட்டு இருக்காங்க? உங்க ஆட்சியில இந்த ஞானசேகருக்கு பின்னாடி எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க யாருக்கு தெரியும்? இவங்கெல்லாம் கூட காப்பாற்றப்பட்டு தான் இருக்காங்க. ஆட்சிகள் மாறினாலும் இங்க அவலங்கள் மாறவில்லை, அப்படிதான் சொல்லணும். 2 வழக்குலையுமே வந்து இந்த தீர்ப்பு வந்ததுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த பெண்களோட தைரியம் தான். அந்த பொள்ளாச்சி வழக்கையும் அந்த பெண்கள் தைரியமாக இருந்தாங்க. இந்த வழக்குலையும் கூட இந்த பொண்ணு முதல்ல பயந்து போய் இதெல்லாம்னா கூட அப்புறம் போய் வழக்கு தைரியமாக வழக்கு கொடுத்தாங்க. எப்படி பார்க்குறீங்க உங்களோட தைரியத்தை? தைரியமா வந்தது நம்ம மேலோட்டமா தான் இதை பார்க்குறோம். உள்ளார்ந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பெண்கள் அவங்க வெளியே ஷோ பண்ணல, மீடியா முன்னாடி வரல. ஸோ அவங்க வந்து மேற்கொண்டு யாராவது இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்று மிரட்டப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு வழக்கோட, இந்த ஒரு எஃப்ஐஆரோட, இந்த ஒரு பெட்டிஷனோட நிறுத்திக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கலாம். இன்னும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல நிறைய பெண்கள் இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாயிருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். அந்த பெண்களும் முன்னாடி வந்துடக்கூடாது. மேலும் அந்த நபர் பல ஆபாச வீடியோக்கள் வச்சிருந்துருக்குறாங்க. அந்த வீடியோக்கள்லாம் வாங்கி எந்தெந்த பெண்கள் சொல்லி எல்லாரையும் மிரட்டி ஆஃப் பண்ணியிருக்கலாம். நம்ம வெளிப்படையே தான் பார்க்குறோம். அந்த பெண்கள் வந்து ஏதோ ஒன்று அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடுச்சு, இவங்களும் யாரோன்னு பார்த்துட்டாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டாக அது வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்த உடனே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கல்ல, வெளியே அந்த நியூஸ் அந்த செய்தி வந்து வெளியே வந்துடுச்சு, அந்த பெண்ணு புகார் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது பரபரப்பாக நியூஸ் உள்ளே தெரிஞ்ச உடனே அது கேம்பஸில் நிறையா இயக்கங்கள்லாம் இருக்குது, மறைமுகமாக மாணவர் இயக்கங்கள்லாம் இருக்குது. அப்படியே வெளியே கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸ்ப்ரெட் ஆன பிறகு தான் இது ஸ்ட்ராங் ஆகுது. இல்லைன்னா இது உள்ளாவே மூடி மறைச்சிருப்பாங்க. உள்ளாவே அந்த வழக்கு மெத்தனமாக முடிச்சு மிரட்டப்பட்டு நிறைய வேலை பண்ணுவாங்க இவங்க. அரசியல்வாதிக்கு மிரட்ட மாட்டாங்களா என்ன? எல்லாமே பண்ணுவாங்க. மிரட்டி எல்லா தடயங்களும் அழிப்பாங்க. இப்போ பகிரங்கமாக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கு இது. இந்த வழக்கில் வந்து இந்த ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளின்னு சொல்லி முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாங்க. இது இட்லினா இதை சட்னி கூட நம்பாதுன்ற மாதிரி இவங்க சொல்கிற கதையெல்லாம் இங்கே பப்ளிக் இதை முட்டாளின்னு நினச்சின்னு இருக்காங்களா இவங்க? அது மாதிரி இந்த மாதிரி சூழல்களில் பெண்கள் எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை கூட பாய் ஃப்ரெண்டோட இருக்கிறத வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி தான் அவன் வந்து ஒரு தனியான இடத்துக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிருக்காங்க. வந்து பின்னாடி இந்த பொண்ணு தைரியமாக வந்தால் கூட அன்றைக்கி அந்த பொண்ணோட பயம்தான் அவனுக்கு முதலீடாக இருந்திருக்கு. வந்து ஸோ எப்படி பெண்கள் இந்த சூழலை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறதுன்னா?